அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் கடை வியாபாரிகள் நலசங்கம், அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் அடிமனை வாடகைதாரர்கள் நலசங்கம் மற்றும் தமிழ்நாடு கோவில் மனை குடியிருப்போர் நல கூட்டமைப்பு சார்பில் சென்னை புரசைவாக்கம் வள்ளலார் தெருவில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அனைவரும் கோவில் மனைகளில் வாழ்வோருக்கு சதுர அடி கணக்கில் நியமிக்கப்பட்ட வாடகையை ரத்து செய்து பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் எனவும், கோவிலுக்கு சொந்தமில்லாத கிராமநத்தம், குடிகாணி, சர்க்கார், புறம்போக்கு போன்ற இடங்களுக்கு குடியிருப்போர் அறியாமையால் வாடகை செலுத்துவதை கணக்கில் கொண்டு சொந்தம் கொண்டாடுவதை தவிர்த்து இங்கு குடியிருப்பவருக்கு வாழ்வுரிமை அளிக்க வேண்டும் எனவும் பலர் தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு கோரிக்கையாக வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் சுபாஷ் சந்திர போஸ், தலைவர் மோ புசி, செயலாளர் கோகுல், பொருளாளர் கணேசன் மற்றும் புரசை கா சுந்தரம், ஏ ராஜேந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, எல்லாம் அழகா பேசிட்டு எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லி போயிட்டாங்க. நம்ம ஒரு வருஷம் பண்ணிட்டோம், பண்ணுவாங்க பண்ற மாதிரி இல்லை. 2வது வருஷம் பெரிய கூட்டம் போட்டோம். அந்த பெரிய கூட்டத்தில் சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாவே சேர்ந்த மாதிரி கூட்டம். கிட்டத்தட்ட நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தை. 2010 அப்படியே போடும். வணக்கம். நான் தமிழக இந்து சமய திருக்கோயில் வீட்டுமனை வாடகைதார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே மணி. நாங்கள் கோயில் இடத்துல அடிமனையில் சொந்தமாக எங்கள் செலவில் கட்டி வீடு கட்டி வாழ்ந்துன்னு வரோம். இப்போ நேத்தல்ல ஒரு 70-80 ஆண்டு காலமாக வாழ்ந்துன்னு வரோம். ஆனால் முதல்லேருந்தெல்லாம் வாடகை ஒரு நியாயமாக போட்டிருந்தது. இப்போ என்ன செய்கிறாங்க, 2016லேருந்து வாடகையை உயர்த்தி, அதாவது ஒரு 500 மடங்கு 600 மடங்கு கூடுதல். அதாவது 1000 ரூபாய் இருந்த வாடகை 25,000 ரூபா போடுறாங்க. ரவ கூட மனசாட்சி இல்லாத. அதற்காக அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாக தான் இந்த தெருமுனை கூட்டம் இப்போ வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாத, நாங்கள் கோயில் இடத்துல அடிமனை நீங்களாக மேல்கூரையை கட்டின்னு வந்தப்போ அந்த எங்கள் செலவில் கட்டின வீட்டை வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்கணும், பத்திரப்பதிவு பண்ணணுன்னா அதுக்கு 131ன்னு ஒரு ஜிஓ போட்டு, அந்த ஜிஓ படி அந்த வீட்டை கங்காதீஸ்வரர் கோயிலுக்கு தானமாக எழுதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. பெயர் மாற்றமும் செய்ய முடியல, வாடகை உயர்வும் இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களால் எங்களுக்கு நியாயமான வாடகை கலைஞர் 298 2010 போட்ட வாடகையை உங்களால் போட முடியல. 2001 கைட்லைன் வேல்யூ படி அவர் போட்டிருந்தார். அதுபடி நீங்கள் போடுங்க. அதுவும் பார்த்தோம்னா பெரும்பாலும் எல்லாமே அடிமனை வாங்கினதுனால, எங்கள் செலவில் கட்டினதுனால அது எல்லாமே குடியிருப்பாக தான் கருதணும். அதில் போய் வணிகன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தள்ளுபடி இல்லை, எல்லாருமே கூடுதல் வாடகை 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு 24,000 ரூபா போட்டாங்கன்னு இதை நான் சொல்ல, மரியாதைக்குரிய அறநிலையத்துறை மந்திரியே எங்கள் மாநாட்டில் சொன்னார். அதை மேலும் அதை 4,000 குறைச்சிருக்கேன்னாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் செய்கிறேன்னு சொன்னார். இன்னைய வரைக்கும் செய்ய முடியாத தள்ளின்னு போகுது. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோன்ட்டு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அந்த மாதிரி நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. இந்த அரசு செவிசாஞ்சி 4 வருடமாக செய்கிற திராவிட மாடல் அரசு எல்லாருக்குமான அரசு, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அரசு கிடையாது. இங்கே கோயில் மக்களும் நாங்களும் அரசுக்கு சேர்ந்த மக்கள் தான். நாங்களும் இங்கே வசிக்கிற மக்கள் தான். நாங்கள் பாகிஸ்தானோ இல்லை சவுதி அரேபியாவிலோ குடியேறி வந்தவங்க கிடையாது. அதனால் எங்களுக்கு நியாயமான வாடகை போட்டு, இன்னும் கேட்டோம்னா உங்களுக்கு எங்களுக்கும் தொந்தரவே வேணாம் சாமி, எங்களுக்கு கிரைய விலையை கொடுத்துருங்க. இன்றைய கிரைய விலை கிடையாது. நாங்கள் 80 ஆண்டுக்கு முன்னாடி வந்தோம். நியாயமான ஒரு விலை 2001 கைட்லைன் வேலையை எப்படி கலைஞர் எடுத்தாரோ அதன்படி கிரைய விலைக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நிம்மதியாக நாங்கள் பேங்க்கில் அடமானம் போட்டு பிரச்சனையை மூட்டி வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம். வீட்டில் இருக்க பிசாசை விட இந்த பிசாசு பெருசாக இருக்குது. இந்த பிசாசை ஓட்டணுன்னா அதை அரசு முடிவு பண்ணி செய்யணும். இதை 100 செஞ்சுட்டு நான் இவங்கெல்லாம் போஸ்டர் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். 200 நிச்சயம், 234 லட்சியம். எங்கள் மேலே ஏன் உங்களுக்கு அலட்சியம்? அதை செய்யணுமா இல்லையா? அதனால் தயவுசெய்து எங்களை ஓட்டு போடுற ஆளாக மட்டும் பயன்படுத்திங்க, எங்களுக்கு நல்லது செய்யுங்க வேண்டி விரும்பி கேட்டோம். நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க. அப்படி நின்னோம்னா எங்கள் பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி
எங்கள் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. இது வந்து புரசவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயில் சார்பாக சோலையம்மன் தெருவு, ஆதி சோலையம்மன் தெருவு, பாரசாய் தெருவு மற்றும் உள்ள அங்கே புரசவாக்கம் கங்காதீஸ்வரர் கோயில் சேர்ந்த அடிமனை வாடகைதாரர் அத்தனை பேருமே, ஆண் பெண் அத்தனை பேருமே இந்த திருமண கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இன்னும் இதில் சொல்லணும்னா இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற காரணத்தினால மிக எளிமையான முறையிலே இது நடத்தப்படுற திருமண கூட்டம். இல்லைன்னா அங்கே மட்டும் கும்பாபிஷேகம் நடைபெறலைன்னா இது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடந்திருக்கும். ஏதோ ஒரு ஹோட்டலில் பிடிக்கிட்டோம் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு தயவுசெய்து என்னாதீங்க. மனிதர்களை வாழ விடுங்க, உரிமை கொடுங்க. அவன் வாழ்ந்தாதான் கோன் வாழ்ந்தாதான் குடி வாழ்ந்தாதான் கோன் வாழ முடியும். குடியை வாழ முடியல கோன் எப்படி வாடும்? அதனால் எங்கள் கோரிக்கையை அரசு கண்டிப்பாக செவி சாய்க்கணும் என்று சொல்லி எங்கள் வேண்டி விரும்பி கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் கே மணி, தமிழக இந்து சமய திருக்கோயில் வீட்டுமனை வாடகைதாரர் சங்கத்தின் பொதுச் செயலாளர். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.